ஜோதி வழிபாடு சார் ஒருவன் வந்து மதம் வழியாக பயணிப்பான் சார். சரியான 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மதம் கடந்து ஞானி ஆகும் சார். இதுவே இன்னும் பல பேருக்கு புரியல. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. மதம் பாதையை ஒழிய அது டெஸ்டினேஷனே கிடையாது. மதம் டெஸ்டினேஷன் சொல்லுகிறவர்கள் சமய ஞானம் அற்றவர்கள். கடவுள்ங்கிற உணர்வு, இறை உணர்வு தான் டெஸ்டினேஷன். சரி, நீங்க அந்த ஊரை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மதம் என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். மதம் என்பது பாதை மட்டுமே, அது வீடு அல்ல. நீங்க அந்த டிராவல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு எல்லையில மதம் நின்று போயிடும். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வரத்தான் செய்யும். நீங்க ஓஷோவுடைய அவேர்னஸ் புத்தகத்தை எடுத்து படிங்க. அந்த டிராவல் என்ன, அவேர்னஸ்னா என்னங்கிற கிளாரிட்டி நமக்கு புரியும். என்னோட இன்டென்ஷன் வந்து எந்த ஒரு பார்ட்டியோடையும் என்னை அஃபிலியேட் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனா நான் பயணத்துல போகிற போது என்னை ஆதரித்திருக்க வேண்டிய, இன்னும் சரியா சொல்ல போனா என்னை பின்பற்றி இருக்க வேண்டிய, என்னை மதித்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்னை மதிக்கவில்லை. தேவையில்லாத பகையை வளர்த்தார்கள். அது காரணம் ஜாதி சார். அதற்கு காரணம் ஜாதி மட்டுமே. என்னுடைய மேலாண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக. அது காரணம் நீங்க பேசுற பேச்சுக்கள் இல்லை, நான் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுடைய பிழைகளை சுட்டுகின்றன. நீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட நீங்க கோயில்ல வந்து சாமியை தூக்கணும், எதுக்கு ஆசாமியை தூக்கணும்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நல்ல கேள்வி கேட்டு நான் சொல்லட்டுமா? கோயில் எது சாமி தூக்கணுங்கிற இதை வந்து பெரியார் காலத்துல இருந்து ரொம்ப காலமா சொல்லி சாமி தூக்குவோம், எங்க இஷ்டம். ஆசாமி ஏன் தூக்கணும்? ஆசாமி ஏன் தூக்கணும்ல? கோயில்ல சாமியை மட்டுமா தூக்குறாங்க? நான் கேட்கிறேன், இப்ப ஒரு வாரம் முன்னாடி தர்மபுரம் ஆதீனம் பட்டண பிரவேசத்துக்கு போகுது. தர்மபுரம் ஆதீனம் இருக்காருல்ல, வைகாசி விழாக்காக அவர் தூக்கிட்டு போறாங்க. இது காலகாலமா நடக்குது. இதை பத்தி கான்செப்ட் படி தப்பு, லீகலி கரெக்ட். நான் தலையிடல. லீகலி he has every right. அவருடைய சிஷ்யர்கள் தூக்கிட்டு போறாங்க. அப்ப இவருடைய பிலாசபிக்கலி தப்பு. மனுஷன் சுமக்கிறது அசிங்கம். இப்ப ரொம்ப காலமா பட்டு பிரவேசங்கிற பேர்ல தர்மபுர சன்னிதானத்துக்கு இன்னும் ஞானம் வரலன்றா. என்னைய வார்த்தை கடுமையா இருக்கலாம். தர்மபுர சன்னிதானத்துக்கு சராசரி மனிதனுக்குரிய அறிவு தான் இருக்கே ஒழிய விளைய வேண்டிய ஞானம் அவருக்கு விளையல. நான் தெளிவா சொல்றேன். மிஸ்டர் சுகிசிவம், நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பக்தர்கள், ஆதீனத்துடைய பக்தர்கள் வந்து அதை வந்து ஒரு புனித தொண்ட தோல்ல அதுதான் சொல்லிட்டேன். லீகலி தே ஹேவ் எவரி ரைட். யார் வேணாலும் இந்த பக்தர்கள் இவர்கள் சுமந்து போறது இவங்க சந்தோஷமா நினைக்கிறாங்க. அது அவங்க தூக்கிட்டான். நான் அதை தடுக்க சொல்லலையே. அது நடக்கும், ஆனால் அறிவீனம். அது நடக்கலாம், முட்டாள்தனம். நடப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு, ஆனால் அது பிழை. நீங்க அந்த அந்த தெளிவு இன்னும் நம்ம அடையலை. நான் அதை தடுக்கவே இல்லை, ஆனா அது முட்டாள்தனம். அப்புறம் ஏன் முட்டாள்தனம்னா, உமாபதி சிவம் பல்லக்குல போகும்போது பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னார் பரஞான சம்பந்தர். அறிவற்றவர்கள் தான் பல்லக்கில் ஊர்வலமாக போவார்கள். பட்ட கட்டை, அதுக்கு பேரு பட்ட கட்டை. பகல் குருடு. தர்மபுர சன்னிதானம் பல்லக்கில் போவது எனக்கு சம்மதம் இல்லை. தடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. எல்லா சன்னிதானமும் அப்படிதான் போறாங்க. எல்லா சன்னிதானம் கேட்டீங்க.